பல மாவட்டங்களில் இடம் பார்க்குறோம். ஆனால் அழுத்தத்தின் பேரில் திடீர்னு இல்லைங்க பண்ண முடியாதுங்க அப்படின்றாங்க. இப்போ இதனால தான் இங்கே சென்னைக்கு வர வச்சு சந்திச்சாரா தலைவர்? ஆமாங்க, அனுமதி மறுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற சொல்றதுல என்ன பிரச்சனை? அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். MCR Pure Cotton Club, formals and casual shirts. நம்ம மஞ்சு குரூப்ஸ் இன் iSpot, a premium smart plot community. யாருக்குமே தெரியாதுங்க அங்கே என்ன நடந்துச்சுன்னு. அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் தலைவர் அவர்களுக்கும் தனிப்பட்ட ஒரு சந்திப்பு. இவர் சராசரி அரசியல்வாதியாக இருந்திருந்தா அரசியல் படுத்தியிருப்பாங்க. ஃபோட்டோ வெளில வந்திருக்கும், வீடியோ வெளியில் வந்திருக்கும். இது வெளி உலகத்துக்கே தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறார் எங்கள் தலைவர். மனசு விட்டு பேசணும்னு 8 மணி நேரம் சந்தித்து பேசி ஆறுதல் படுத்தி தலைவர் மனசு விட்டு பேசியிருக்கிறார். நான் இந்த மீடியாவில் உட்காந்து பேசுறதுக்கே 32 நாள் ஆகுதுங்க. 32வது நாளில் உட்காந்து நான் பேசுகிறேன். எங்களை பேச வேணான்லாம் சொல்லலை. டே 1லேருந்து பேச சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ இந்த கரூர் சம்பவம் என்பது யாருக்குங்க மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியது, யாருக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தியது? திமுகவுக்கு தானே. இவங்க என்ன நினைச்சாங்கன்னா, இது அப்படியே எங்களுக்கு எதிராக திருப்பி இதோடு தமிழக வெற்றி கழகத்தை அப்படியே முடிச்சிடணும், இவங்களுடைய அரசியலை இதோடு முடிஞ்சிடணும் அப்படின்னு நினைச்சாங்க. தர்மம் எப்படியுமே வெல்லுங்க. விஜயோடைய குடிமை பாஜக கையில் இருக்கு. அவர் எந்த மறுப்பும் இல்லாமல் அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள போடுறதுதான் ஒரே பாயிண்ட்டுங்க. அண்ணன் விஜய் அவர்களின் தலைமையில் தான் கூட்டணி. தாவேக்காவினர் யாரும் அதை விரும்பலையா இந்த கூட்டணி அமைகிறது? எங்கள் மீது பிஜேபி முத்திரையை குத்துவதற்காக, RSS பின்புலம் என்கின்ற ஒரு முத்திரையை குத்துவதற்காக, மதசாயம் பூசுவதற்காக, பாசிச கட்சியோட இவங்க கூட்டணியில் இருக்கிறாங்க என்கின்ற ஒரு செயல்பாட்டை தமிழ்நாட்டில் நிலைநிறுத்த வேண்டும் என்று திமுக முயற்சி எடுக்கிறது. தூய்மை பணியாளர்கள் போராடி கொண்டிருக்கின்ற பொழுது ஐயா ஸ்டாலின் அவர்கள் கூலி படம் பார்க்கிறார். விவசாயிகள் கண்ணீர் வெடித்துக் கொண்டு போராடி கொண்டிருக்கின்ற பொழுது ஐயா ஸ்டாலின் அவர்கள் பைசன் படம் பார்க்கிறார். நான் என்ன சொல்றேன்னா, 2026 நீங்க பெர்மனண்டா வீட்டில் உட்காந்து படமா பாருங்க. வணக்கம். வணக்கம் பிரதர். சரியாக சொல்லணும்னா 1 மாதம் 2 நாள் ஆயிடுச்சு. இன்றைக்கி உங்களுடைய முதல் நேர்காணல் இந்த கரூர் ஸ்டாம்பேடுக்கு அப்புறம் எப்படி பார்க்குறீங்க? அதாவது இந்த கரூர் சம்பவம் என்பது மிகப்பெரிய ஒரு துயரத்தை ஏற்படுத்திய ஒரு சம்பவம் தான். அந்த இறந்த 41 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள். எங்களுக்கு தான் வலி அதிகமாக இருக்கும். மிகப்பெரிய துயரம், இன்றளவும் மிகப்பெரிய ஒரு துயரத்தில் தான் இருக்கிறோம். அதிலிருந்து மீண்டு வருவதற்கே இத்தனை நாட்கள் ஆகிடுச்சு. இன்னும் மீண்டு வர முடியல. கட்சியில் தலைவர் முதற்கொண்டு கட்சியில் இருக்கின்ற எல்லா நிர்வாகிகளும் படிப்படியாக நாங்கள் கடந்து வருகிறோம். உண்மையிலே அவங்களுக்கான நீதியை நாங்கள் கண்டிப்பாக நீதிமன்றத்தின் மூலமாக நாங்கள் பெற்றுக் கொடுப்போம் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். அந்த குடும்பத்திற்கு நாங்கள் என்றும் ஆறுதலாக இருப்போம். இறுதி மூச்சு வரை நாங்கள் ஆறுதலாக இருப்போம். தலைவர் அவர்களும் அந்த பாதிக்கப்பட்ட உறவினர்களை, அந்த குடும்பத்தினரை சந்தித்து அதை தான் சொல்லியிருக்கிறாங்க. உங்கள் வீட்டு மகனாக நான் எப்போதும் உங்கள் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த 41 குடும்பத்திற்கு ஒரு மகன்களாக நாங்கள் என்றும் நாங்கள் அவங்களுக்கு துணை நிற்போம். விஜய் அவர்களை பார்த்தீங்களா? பேச முடிஞ்சிச்சா? அல்லது பார்க்க என்ன மனநிலைமையில் அவர் இருக்கார் இப்போது? இல்லைங்க, எனக்கே இப்போ வரைக்கும் அந்த துயரத்துலேருந்து மீண்டு வெளில வர முடியலைங்க. நான் இந்த மீடியாவில் உட்காந்து பேசுகிறதுக்கே 32 நாள் ஆகுதுங்க. 32வது நாளில் உட்காந்து நான் பேசுகிறேன். எங்களை பேச வேணான்லாம் சொல்லலை. டே 1லேருந்து பேச சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. கட்சி தொடர்பாக நீங்கள் பேசுங்கன்னு தான் சொல்கிறாங்க. எங்களாலே பேச முடியல. அந்த அளவுக்கான மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்துலேயும் ரொம்ப கஷ்டத்துலையும் நாங்கள் இருக்கிறோம். அப்போ தலைவர் எப்படி இருப்பார் நீங்கள் யோசித்து பாருங்கள். மிகப்பெரிய ஒரு ஒரு துயரத்தில் தான் இருக்கிறாரு. இந்த நிமிடம் வரை அவர் இன்னும் அந்த துயரத்திலேருந்து மீண்டு வருவதற்கு கொஞ்சம் நேரம் ஆகும். ஆனால் இருந்தாலும் கட்சியை வழி நடத்தணும், கட்சியை நடத்தணும். கட்சி அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போகணும். இன்னும் 5 மாதங்களில் தேர்தல் வர வேண்டியது இருக்கிறது. அப்போ தலைவராக அவர் செயல்பட வேண்டிய தேவை இருப்பதால் அவர் அடுத்த கட்ட நிலைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வரார். விஜய் அவர்கள் அங்கே தங்கி மக்களை பார்க்கணும் ஒன்று நினைச்சாரா, இல்லை அந்த அனுமதி கோரப்பட்டுச்சா? இதான் கேள்வி. ஏன்னா இங்கே சொல்லப்படுறது என்ன பண்ணா, தலைவர் முதற்கொண்டு கட்சியினுடைய கடைகோடி தொண்டர்கள் வரை கரூரில் இருந்து மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும். பாதிக்கப்பட்ட மக்களை போய் பார்க்கணும், மருத்துவமனையில் போய் பார்க்கணும், வீட்டில் போய் பார்க்கணும், ஆறுதல் படுத்தணும். அவங்க குடும்ப உறவினர்களாக நாம் எல்லோரும் இருந்து அந்த துக்கத்தில் அனுசரிக்கணும் என்று எல்லாரும் நாங்கள் காத்திருந்தோம். எல்லாரும் நேரம் கேட்டோம். காவல்துறை மறுத்தது. டிஜிபி அலுவலகத்தில் மெயில் மூலமாக நாங்கள் ஒரு அனுமதி கடிதம் கேட்குறோம். உங்களை நம்பி நாங்கள் எப்படிங்க கரூருக்கு வர முடியும்? என்ன பாதுகாப்பு நீங்கள் கொடுப்பீங்க? கரூரில் ஒரு இடம் கொடுக்குறீங்க, இந்த இடத்துல நீங்கள் மக்களை சந்திக்கலான்னு 200 பேருக்கு மேலே கூட அங்கே இருக்க முடியாது. நாங்கள் 8 மணி நேரம் ஒரு நிகழ்வு நடத்துவதற்கு உண்டான ஒரு இடத்த பார்த்துட்ருக்கோம். அது ஒரு பாதுகாப்பு சூழல் நிறைந்த ஒரு இடமா இருக்கணும். பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சார்ந்தவர்களும் பாதுகாப்பாக இருக்கணும், தலைவர் அவர்களும் பாதுகாப்பாக இருக்கணும். தலைவர் அவர்கள் மனசு விட்டு பேசணும், மனசு விட்டு உரையாட வேண்டும் என்று ஒரு இடத்த நாங்கள் பார்க்குறோம். அவங்க சொன்ன இடம் அதற்கு உகந்ததாக இடமே கிடையாது.
இந்த இடம் வேணாங்க வேற இடம்னு கேட்குறோம். அதாவது அந்த இடத்துக்கு கொடுக்க மாட்டேன். இப்போ சொல்கிறீங்க விஜய் அவர்கள் கரூர் போகிறதுக்கு ஆமாம் அனுமதி கொடுக்கல, வேற இடத்த கேட்குறோம். அங்கே வந்து பல நெருக்கடிகள் மூலமாக அனுமதி தராத வகையில் சில வேலைகளை நீங்கள் செய்கிறீங்க. ஈரோட்டில் இடம் பார்க்குறோம், நாமக்கல்லில் இடம் பார்க்குறோம், பல மாவட்டங்களில் இடம் பார்க்குறோம், அனுமதி கிடைக்குது, அந்த மண்டபத்தை சார்ந்தவர்கள் அனுமதி கொடுக்குறாங்க. ஆனால் அழுத்தத்தின் பேரில் திடீர்னு இல்லைங்க பண்ண முடியாதுங்க அப்படின்றாங்க. இப்போ இதனால தான் இங்கே சென்னைக்கு வர வச்சு சந்திச்சாரா உங்கள் தலைவர்? ஆமாங்க, நாங்கள் கடைசி நிமிடம் வரை கரூர் செல்வதற்கு உண்டான எல்லா வேலைகளிலும் ஈடுபட்டோம். ஆனால் எல்லா வேலைகளும் தடுக்கப்பட்டது. இவர் வந்து இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சார்ந்தவர்களை சந்தித்து விடக்கூடாது என்பதில் வந்து வெளியில சொல்றதுக்கு அட்ரஸ் பண்றதுல தாவேகாவினருக்கு என்ன பிரச்சனை? ஏன்னா இப்போ அடுத்த நாளே நாங்கள் வந்து இல்லை முடிச்சிடறேன் அடுத்த நாளே நான் வந்து கரூர் சொல்றதுக்கு எங்கள் தலைவர் இருந்தார், நாங்கள் வெயிட் பண்ணோம், அனுமதி மறுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத சொல்றதுல என்ன பிரச்சனை? இது வந்து அரசியல் செய்யக்கூடிய நேரம் கிடையாதுங்க. மனிதாபிமானமாக செயல்படக்கூடிய ஒரு இடம். மனிதாபிமானம்னா முதல்ல என்னென்னு திமுகவுக்கு தெரியுமா? எங்கள் தலைவர் மனிதாபிமானத்தோடு அணுக வேண்டும் என்று நினைத்தார். எங்களால் அதை வச்சு அரசியல் படுத்திருக்க முடியாதா? இதுக்கு காரணமே இவங்க தான் சொல்லிட்டு எங்கள் தலைவர் ரோட்டில் உட்காந்துருக்க முடியாதா? தமிழ்நாடை முடங்க செய்திருக்க முடியாதா? எல்லாம் பண்ணியிருக்க முடியும். எங்கள் தலைவர் சட்டத்திற்கு உட்பட்டு செயல்படக்கூடியவர். இன்றளவு இந்த நிமிடம் வரை சட்டத்தின் வழியில் தான் நான் செயல்படுவேன் என்று எங்கள் தலைவர் உறுதியாக இருக்கிறார். கரூர் செல்லக்கூடிய எல்லா வழிமுறைகளிலும் நாங்கள் முயற்சி எடுத்தோம். எல்லாமே எங்களுக்கு தடையாகத்தான் இருந்தது. கடைசியாக நாங்கள் நம்பியது நீதிமன்றத்தை. நீதிமன்றத்துக்கு போனோம். சிபிஐ நாங்கள் கேட்கல, திரும்பவும் சொல்கிறோம், ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற தலைமையில் ஒரு விசாரணை குழு வேண்டும் என்று நாங்கள் கேட்டோம். விசாரணை குழுவை உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்கு, சிபிஐயை நாங்கள் கேட்கல. புரியுதுங்களா? அப்போ விசாரணை நடந்து கொண்டிருக்கு. எங்கள் தலைவர் வந்து மனிதாபிமானத்தின் அடிப்படையில். ஆனால் சிபிஐ விசாரணை நீங்கள் தான் கேட்டீங்கன்னு இங்கே எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அது வந்து அயோக்கியர்கள் பரப்பக்கூடிய பொய் அவதூறு. சட்டமன்றத்தில் பல இடங்கள் ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்கிறாரு, கூட்டத்தில் வந்து இறந்து போயிட்டாங்க, எந்த அரசியல் கட்சி தலைவரும் வந்து அதை விரும்ப மாட்டாங்க, இதுக்கு காரணம் அவங்க கிடையாது அப்படின்னு ஒரு பக்கம் பேசிட்டு, இன்னொரு பக்கம் முரசிலில் என்ன எழுதுனாங்க, மக்களை கொலை செய்த தாவேகா. இரட்டை நாடகம் எங்கே போடுறீங்க நீங்கள்? எங்கே நடிக்கிறீங்க நீங்கள்? இங்கே ஒன்றும் பேசுகிறீங்க, உங்களுடைய முரசொலியில் எங்கள் தலைவரை வந்து கொலையாளின்னு சொல்லி எழுதுகிறாங்க. ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியாமல் முரசொலியில் எழுதுனாங்களா? இப்போ நீங்கள் யாரை ஏமாத்துறீங்க? இப்போ இந்த கரூர் சம்பவம் என்பது யாருக்குங்க மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியது? யாருக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தியது? திமுகவுக்கு தானே. இவங்க என்ன நினச்சாங்கன்னா, இது அப்படியே எங்களுக்கு எதிராக திருப்பி இதோடு தமிழக வெற்றி கழகத்தை அப்படியே முடிச்சிடணும், இவங்களுடைய அரசியலை இதோடு முடிஞ்சிடணும் அப்படின்னு நினச்சாங்க. தர்மம் எப்படியுமே வெல்லுங்க. நீங்கள் எந்த வடிவத்தில் வந்து நீங்கள் அதர்மத்தை கொண்டு வந்தாலும் கடைசியில் வெல்லப்போவது தர்மம் தான். இன்று எங்கள் தலைவர் வென்றிருக்கிறார். தர்மத்தின் வழி நின்று உங்களை எல்லாம் வீழ்த்த போகிறார். அரசியலாக எதிருங்க. கோழைத்தனமான எதிர்ப்புகளை என்றைக்குமே பதிவு செய்யாதீங்க. நாங்கள் எல்லாவற்றையும் எதிர்கொள்ள தயாராகத்தான் இருக்கிறோம். ஏன் இந்த கேள்வியை முன் வச்சோம்னா, கரூரில் இருந்து அந்த உயிரிழந்த மக்களை சந்தித்ததுக்கப்புறம் நேற்று நம்ம குழு வந்து கரூர் போயிருந்தாங்க, அவங்களை போய் சந்தித்தாங்க. அப்போது ஒரு முதியவர் சொல்லியிருந்தார், என் காலில் விழுந்து அழுதார், எனக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு, ஆளே வந்து அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறிட்டார், உடம்பெல்லாம் இழைச்சி முடியும் தாடியுமா ஒரு மாதிரி இருந்தார் ஆளே பார்க்க, அப்படிங்கிற மாதிரி விஷயம் சொன்னாங்க. அதனால தான் இந்த கேள்வி. யாருக்குமே தெரியாதுங்க அங்கே என்ன நடந்துச்சுன்னு. எங்கள் பொதுச் செயலாளர் கூட தெரியாது. ஆனால் எல்லாரும் அந்த மக்களை சந்திக்கக்கூடிய இடத்துல தான் இருந்தாங்க. ஆனால் அந்த சந்திப்பு என்பது அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் தலைவர் அவர்களுக்கும் தனிப்பட்ட ஒரு சந்திப்பு. உள்ளே என்ன பேசுனாங்க, என்ன நடந்துச்சு என்பது தலைவருக்கும் அந்த குடும்பத்துக்கும் மட்டும்தான் தெரியும். சத்தியம் மட்டும் சொல்கிறேன், எங்கள் கட்சியில் 2ஆம் கட்ட தலைவர்கள், முன்னணி தலைவர்கள் யாருக்குமே என்ன நடந்தது, அந்த அறையில் என்ன பேசினார் என்று யாருக்குமே தெரியாது. அந்த பாதிக்கப்பட்ட மக்களை சார்ந்தவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் நமக்கு தெரியுமே. இவர் சராசரி அரசியல்வாதியாக இருந்திருந்தா அரசியல் படுத்தியிருப்பாங்க. ஃபோட்டோ வெளில வந்திருக்கும், வீடியோ வெளியில் வந்திருக்கும். இது வெளி உலகத்துக்கே தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறார் எங்கள் தலைவர். அவ்வளோ ஒரு காயப்பட்ட ஒரு நிகழ்வு, அது காயப்பட்ட ஒரு சம்பவம். மனசு விட்டு பேசணுன்னு 8 மணி நேரம் சந்தித்து பேசி ஆறுதல் படுத்தி, நீங்கள் தைரியமாக இருங்க, உங்கள் குடும்பத்தில் என்ன விஷயங்கள்னாலும் அதை நான் முன்னின்று செய்கிறேன்னு தலைவர் சொல்லியிருக்காரு. அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் சொன்னதான் நான் சொல்கிறேன். அங்கே உள்ள என்ன நடந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாது. அந்த அளவுக்கு தலைவர் மனசு விட்டு பேசியிருக்கிறார். உண்மையிலே இந்த சம்பவம் நடந்த பிறகு இது அதிகப்படியாக உங்களுக்கு வந்து ஒரு உறுதுணையாக நின்று பேசுனது அப்படிங்கிறது ஒன்று அதிமுக, இன்னொன்று பிஜேபி, இங்கே இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ், இப்படி ஒரு சிலப்பட்ட கட்சித் தலைவர்கள் பேசியிருந்தாங்க. இவர்கள் பேசுகிறப்ப என்ன சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா, கூட்டணிக்கு இழுக்க ட்ரை பண்ணுறாங்க, விஜய் அவர்கள் வேறு வழியே இல்லை, விஜயோடைய குடுமி வந்து பாஜக கையில் இருக்குது, அவர் வந்து எந்த மறுப்பும் இல்லாமல் அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ளே போடுறது தான் ஒரே
பாயிண்ட் எங்கே அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் சொல்கிறாங்க. அதாவது இந்த துயரமான காலகட்டத்தில் எங்களுக்கு துணை நின்ற என்று சொல்வதை விட கரூர் மக்களுக்காக துணை நின்று அந்த அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்காக பேசிய அந்த கட்சியை சார்ந்த தலைவர்களுக்கு எல்லாருக்கும் நாங்கள் வந்து நன்றி தெரிவித்துக்கிறோம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இதை வந்து கூட்டணியோடு முடிச்சு போடுறாங்களே, அது மிக மிக தவறானது நம்ம சொல்கிறோம். நான் இந்த பேட்டியின் வாயிலாக தமிழக முதலமைச்சர் அவர்களே அசம்பிளிலையுமே அதை சொல்லியிருந்தார். எடப்பாடி அவர்கள் வந்து கூட்டணி வைக்க எதுவும் நான் மீண்டும் நான் சொல்கிறேன், இந்த கட்சியில் நான் வந்து பொறுப்பில் இருக்கேன். நான் சொல்கிறேன், அண்ணன் விஜய் அவர்களின் தலைமையில் தான் கூட்டணி, தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையில் தான் கூட்டணி. எங்கள் அண்ணன் விஜய் அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கொள்கை எதிரி பிஜேபி, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அரசியல் எதிரி திமுக, எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பிஜேபி என்பது பாசிசம், எந்த இடத்துலையும் மாற்று கருத்தே கிடையாது. அதில் நாங்கள் மிக தெளிவாக இருக்கிறோம். நாங்கள் எதுங்க கூட்டணிக்கு போனோம்? எங்கள் அண்ணன் விஜய் அவர்களுடைய தலைமை ஏற்று கூட்டணிக்கு வருவார்கள். அதற்கு உண்டான வேலைப்பாடுகள் நடந்து கொண்டிருக்கு. அந்த வகையில் எங்களுடைய செயல்பாடுகள் போயிட்டு இருக்கும்போது இவங்க கூட்டணியோடு முடிச்சு போட்டு பேசுகிறோம். நம்ம என்ன பண்ண முடியும்? அது அரசியல் லாபத்திற்காக, அவர்களுடைய வயிற்று பிழைப்பிற்காக சில பேர் பேசுவாங்க. பாசிசம் எந்த வடிவத்தில் வந்தாலும் நாங்கள் எதிர்ப்போம். எங்கள் தலைவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர். இதை ஏற்றுக்கொண்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வருவார். தாவேக்காவினர் யாரும் அதை விரும்பலையா அந்த கூட்டணி அமைகிறதுல? நான் விரும்புகிறேன். நான் தானே பேசுகிறேன். மூன்றாம் கட்ட தலைவர்களோ இல்லை மக்களோ, உங்களுடைய தொண்டர்களோ? நான் எந்த கட்டத்தில் இருக்கேன்னு எனக்கு தெரியல, நீங்களே சொல்லுங்கள். நான் என்ன சொல்கிறேன், அண்ணன் விஜய் அவர்கள் தலைமையில் கூட்டணி, அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர், தமிழக வெற்றி கழகம் தான் ஆளுங்கட்சியாக வர வேண்டும். அதற்காக நாங்கள் வேலை செய்கிறோம். அதுக்காக தான் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிறோம். சில முன்னணி பத்திரிகையாளர்கள் நடத்தின ஆய்வில் வந்து உங்களுடைய மூன்றாம் கட்ட தலைவர்கள், அதாவது சில மாவட்ட செயலாளர்கள், பலதரப்பட்ட தொண்டர்கள் வந்து இந்த கூட்டணி அமையணும்னு விரும்புகிறதா சர்வேஸ் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு புனையப்பட்ட தகவல்கள், பொய்யான தகவல்களுக்கு நம்ம பதில் சொல்லவே முடியாது. எங்கள் தலைவர் முதலமைச்சர் ஆகணும், எங்கள் கட்சியை சார்ந்த மாவட்ட செயலாளர்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களாகணும், எங்கள் கட்சிக்காக உழைக்கக்கூடியவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாகணும், எங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய பெண்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாகணும், எங்கள் கட்சிக்காக வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக, அமைச்சர்களாக, நாடாளுமன்ற உறுப்பினர்களாக ஆக வேண்டும் என்று நாங்கள் நினைப்போமா? ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராகணும், அதிமுக கட்சியை சார்ந்தவர்கள் அமைச்சராக வேண்டும் என்று நாங்கள் நினைப்போமா? நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு தலைவர் யார்? அண்ணன் விஜய் அவர்கள் தலைவரா இல்லை ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைவரா? எனக்கு அண்ணன் விஜய் தான் தலைவர். அப்போ எங்கள் தலைவர் தானே முதலமைச்சராகணும்னு நான் ஆசைப்படுவேன். அப்போ எங்கள் தோழர்களும் அதை தான் ஆசைப்படுறாங்க. இவர்கள் வந்து எங்கள் மீது வந்து பிஜேபி முத்திரையை குத்துவதற்காக, ஆர்எஸ்எஸ் பின்புலம் என்கின்ற ஒரு முத்திரையை குத்துவதற்காக, மதசாயம் பூசுவதற்காக, எங்களை வந்து ஒரு பாசிச கட்சியோடு இவங்க கூட்டணியில் இருக்கிறாங்க என்கின்ற ஒரு செயல்பாட்டை தமிழ்நாட்டில் நிலைநிறுத்த வேண்டும் என்று திமுக முயற்சி எடுக்கிறது. இதே விஜய் அவர்களும் மாதவர்ஜன் அவர்களும் தான் சொன்னாங்க, சிபிஐ விசாரணை அப்படிங்கிறது 5 வருடம் ஆகும், 3 வருடம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு பிரச்சனை, சிபிஐ விசாரணை சிபிஐ நாங்கள் கேட்கவே இல்லை, கேட்கல. ஆனால் வந்து இந்த சிபிஐ விசாரணையை அவங்களே வேணான்னு சொல்லியிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரியான சில கருத்துக்கள். அது ஏங்க நாங்கள் கேட்டது வந்து ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில், உச்சநீதிமன்ற தலைமையில் ஒரு விசாரணை குழு, அதை கொடுத்துட்டாங்களா இல்லையா? நாங்கள் கேட்டது எங்களுக்கு கிடச்சிருச்சு, விசாரணை நடந்து கொண்டிருக்கு. நாங்கள் போய்ட்டு இப்போ நீங்கள் சிபிஐ வேணாம் சிபிஐ கொடுங்கன்னு நாங்கள் எந்த இடத்துல நாங்கள் கேட்கவே இல்லைன்றமே. அப்போது ஐயா ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது இந்த நிமிடம் வரை 19க்கும் மேற்பட்ட வழக்குகளில் அவர் சிபிஐ கேட்டிருக்காரு. ஸ்டாலின் அவர்கள் கேட்டிருக்காரு. ஏன் கேட்டார்? இப்போ சிபிஐனா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, அவங்க வந்து பிஜேபியினுடைய இருக்கிறாங்க அப்படின்னு திமுக சொல்லுதில்ல. அப்போ சரி, அப்போ நீங்கள் சிபிசிஐடின்னு ஒன்று வைக்கிறீங்களே, மாநில அரசோடு அவங்க டைப்பில் இருப்பாங்களா? அதிகாரிகள் அவங்க வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்க போகிறாங்க, அவ்வளோதானே தவிர இதில் வந்து நீங்கள் அரசியல் சாயம்லாம் பூசக்கூடாது. மீண்டும் நாங்கள் சொல்கிறது வந்து நாங்கள் சிபிஐ கேட்கவில்லை. அவர்கள் பொய்யான ஒரு குற்றச்சாட்டை எங்கள் மீது பரப்பி கொண்டிருக்கிறார்கள், அது தவறுன்னு நம்ம சொல்கிறோம். இதுக்கப்புறம் என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்கும்? ஏன்னா இப்போ கச்சேரி தான் நேற்று வந்து புதுசாக ஒரு குழு ஒன்று அமைச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய காலங்களில் மக்கள் சந்திப்பு அப்படிங்கிறது இருக்குமா? எதை நோக்கி தாவேக்காவினர் விஜய் அவர்களும் நகர போகிறீங்க? ஏங்க திமுக என்கின்ற தீய சக்தியை வீழ்த்தணுங்க. 2026 தமிழக வெற்றி கழகம் ஒரு ஆளுங்கட்சியாக இருந்து இந்த மண்ணுக்கான மக்களுக்கான ஒரு ஜனநாயக பூர்வமான ஒரு ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்று தலைவர் முயற்சி எடுக்கிறாங்க, மக்களும் அதற்கு துணை நிற்கிறாங்க. இப்போ அந்த அடிப்படையில் அதற்கு உண்டான வேலைப்பாடுகள் நடந்து கொண்டிருக்கு. தலைமை நிர்வாக குழு என்று நிர்வாக குழுவை உருவாக்கியிருக்கிறாங்க. இப்போ கட்சியில் அடுத்த கட்ட அணிகள் தொடர்பான பொறுப்பாளர்களை இன்னும் ஓரிரு நாட்களில் போட போகிறாங்க. செயற்குழு பொதுக்குழு கூடி மிகப்பெரிய அடுத்த கட்ட வேலைப்பாடுகள் நடைபெற போகிறது. இப்போ வந்து எஸ்ஓபி உருவாக்கிட்டாங்கன்னா, வழிகாட்டும் முறைகளை உருவாக்கிட்டாங்கன்னா பிரச்சாரம் தொடர்பாக
அந்த அடிப்படையில் தமிழ்நாடு முழுவதும் தலைவர் அவர்கள் மக்களை சந்திக்க போகிறார், மக்களிடம் பேச போகிறார். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆயிரும் மக்கள் சந்திப்பு காத்து கொண்டிருக்கோம். நாங்கள் முறையான அனுமதிக்காக காத்து கொண்டிருக்கோம். அந்த வழிகாட்டு முறைகள் வந்துருச்சுன்னா அடுத்து மக்களை சந்திக்க தலைவர் போவாங்க. மக்கள் வந்து அண்ணன் விஜய் அவர்களை பார்ப்பதற்கு, சந்திப்பதற்கு, அவருக்கு வாக்களிப்பதற்கு தயாராக இருக்கிறாங்க. அந்த ஒரு பதட்டத்தின் ஒரு வெளிப்பாடாகத்தான் திமுக வந்து மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி வேலையில் ஒரு அடக்குமுறையை பல வழிகளில் செய்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களாம் எங்களை சாதாரணமாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் எதற்கும் பயப்படக்கூடிய ஆட்கள் கிடையாது. நாங்கள் எல்லாவற்றையும் எதிர்கொண்டு துணிச்சலாக திமுகவை எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராகத்தான் இருக்கிறோம். மிக மூர்க்கமாக இருக்கிறோம், மிக துணிச்சலாக இருக்கிறோம். எதையும் எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராகவும் இருக்கிறோம். அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை 2026 நாங்கள் உருவாக்குவோம். கட்சியின் அடுத்த கட்ட பணிகள் வீரியமாக நடந்து கொண்டு தான் இருக்குது. நேற்று கூட தலைவர் அவர்கள் மிகப்பெரிய ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. விவசாயிகள் வந்து அந்த நெல்மணிகள் தொடர்பாக விவசாயிகள் குமுறி கொண்டு கதறி கொண்டிருக்கிறாங்க. இந்த ஆளும் திமுக நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க, வாக்குறுதிகள் சொல்கிறீங்க ஆனால் நிறைவேற்ற மாட்டேன்றீங்கன்னு மிக அழுத்தம் திருத்தமாக திமுகவை வீட்டுக்கு அனுப்புவோம் என்று தலைவர் சொல்லியிருக்கிறார். அப்போ திமுகவை வீட்டுக்கு அனுப்புவோம் என்று நாங்கள் யாரை நம்பி சொல்கிறோம்? தமிழ்நாட்டு மக்களை நம்பி சொல்கிறோம். மக்கள் வந்து எங்களின் பக்கம் நிற்கிறாங்க. இந்த கேடுகட்ட அரசாங்கம் என்பது தூய்மை பணியாளர்கள் போராடி கொண்டிருக்கின்ற பொழுது ஐயா ஸ்டாலின் அவர்கள் கூலி படம் பார்க்குறார். விவசாயிகள் கண்ணீர் வெடித்து கொண்டு போராடி கொண்டிருக்கின்ற பொழுது ஐயா ஸ்டாலின் அவர்கள் பைசன் படம் பார்க்குறாரு. நான் என்ன சொல்கிறேன்னா 2026 நீங்கள் பெர்மனண்ட்டாக வீட்டில் உட்காந்து படமாக பாருங்கள். மக்கள் அந்த முடிவை தான் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. நீங்கள் படம் பார்க்க வந்திருக்கீங்களா, மக்களுக்கு ஆட்சி செய்யறதுக்காக வந்திருக்கீங்களாங்க? எங்களை சினிமாக்காரரு, எங்களை கூத்தாடி சினிமாக்காரங்களாம் நாட்டை ஆளக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் எதுக்கு ஒவ்வொரு சினிமாவாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? இந்திய தேர்தல் ஆணையம் வந்து இந்த சார் அப்படிங்கிற ஸ்பெஷல் இன்டென்சிவ் அந்த விஷயத்தை வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 1 மாத காலமில் வந்து அதில் சிறப்பு சீர்திருத்தங்கள் வந்து நடத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பார்த்தோம் பீகார் இந்த மாதிரியான பகுதியெல்லாம் ஆல்ரெடி வந்து செய்யப்பட்டுச்சு. அதில் நிறைய குளறுபடிகள் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. இதை வந்து தாவேக்காவினர் வந்து எதுக்கலை, தமிழக வெற்றிகள் வந்து இதை எதுக்கலை, யார் சொல்கிறது அப்படிங்கிற மாதிரியான திமுக கட்சியை சார்ந்தவங்க தான் சொல்லுவாங்க, வேறு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து எங்கள் மீது வந்து அந்த ஒரு பிஜேபி முத்திரையை குத்தணும். இந்த சங்கின்ற ஒரு முத்திரையை குத்துவதற்காக திமுக கட்சியில் பல மங்கிகள் செயல்பட்டு கொண்டிருக்கு. ஏன் இப்படி பேசுகிறேன்னு நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க. இந்த கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு எங்கள் மீது அவங்க வைத்த அந்த விமர்சனங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே ரொம்ப அருவருப்பாக இருந்துச்சு. ஒவ்வொரு விஷயங்களும் அவங்க முன்னெடுத்த செயல்பாடுகள், அவங்க செய்த அவதூறுகள், அவங்க பரப்பிய அந்த பரப்புரைகள்லாம் இருக்குல்ல, ஒரு பச்சை அயோக்கியத்தனமாக இருந்துச்சு. அதனால தான் நம்ம இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்த வேண்டியதாக இருக்குது. இந்த வாக்காளர் சீர்திருத்தம் இருக்குல்ல, இந்த சட்டத்தை வந்து தமிழக வெற்றிக் கழகம் மிக வன்மையாக கண்டிக்கிறது, எதிர்க்கிறது. நாங்கள் தீர்மானத்திலேயே கொண்டு வந்துட்டோம். அது குறித்து எங்களுடைய தேர்தல் பிரச்சார பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய ஆதவர்ஜுன் அவர்கள் 3 பக்கத்தில் கண்டன அறிக்கையே வெளியிட்டிருந்தார். இப்போ இதெல்லாம் திமுக கட்சியை சார்ந்தவங்க படிப்பாங்களா படிக்க மாட்டாங்களான்னு தெரியல. இந்த எஸ்ஐஆர் என்பது நம்மளுடைய வாக்களிக்கும் உரிமையை சிதைக்கக்கூடியது. இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டத்தினுடைய மாண்பையே சிதைக்கக்கூடிய ஒரு செயலாகத்தான் நாங்கள் பார்க்குறோம். அப்போது ஒரு குறிப்பிட்ட வாக்காளர்களை நீக்க வேண்டும், அவர்கள் வாக்காளர் பட்டியலிலே இருக்கக்கூடாது என்பதற்காக ஒன்றிய பாஜக பாசிச அரசாங்கம் தேர்தல் ஆணையத்தோடு இணைந்து இது போன்று செயல்படுகிறார்களா என்ற சந்தேகம் எங்களுக்கு இருக்குங்க. அதனால் நாங்கள் அதை வந்து மிக வலிமையாக நாங்கள் எதிர்க்கிறோம். தமிழ்நாட்டில் நாங்கள் என்றும் தமிழ்நாட்டு மக்களின் பக்கம் நிற்போம், மாநில உரிமையின் பக்கம் நாங்கள் நிற்போம், மக்களின் உரிமையின் பக்கம் நம்ம நிற்போம். அந்த அடிப்படையில் இந்த எஸ்ஐஆர் என்பது மக்களின் உரிமைக்கு எதிரானது, சமூக அநீதியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயலாகத்தான் நம்ம இதை பார்க்கணும். அதனால் இதை வந்து தடுத்து நிறுத்தக்கூடிய இடத்துல தமிழக வெற்றி கழகம் என்றும் துணை நிற்கும். அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். MCR Pure Cotton Club Formals and Casual Shirts. நம்ம மஞ்சு குரூப்ஸின் iSpot, a premium smart plot community.